அன்பர்களே நண்பர்களே, வெல்கம் டு அபி என்டர்டைன்மெண்ட் லைஃப். நமக்கு நிறைய மூலிகை செடிகள் அனுப்பியிருக்காங்க. நிறைய செடிகள் ஒரு சின்ன பொட்டியில் அனுப்பியிருக்காங்க. அது என்னென்ன மூலிகை செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி அவங்களோட பேக்கிங் பற்றி சொல்லணும்னா செம்ம பக்காங்க. ஒரு 4 நாள் கழித்து இந்த பேக்கிங் வந்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு நிறைய டைம் இவங்ககிட்ட வாங்கியிருக்கிறேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு எந்த பார்சல் வந்தாலும் 3 நாள் 4 நாள் கழித்து தான் என் கையில் கிடைக்கும். ஏதோ ஒரு பார்சல் மட்டும்தான் நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் கொரியர் சர்வீஸ் அவ்வளோவா இல்லை. பேக்கிங் பாருங்களேன் எவ்வளோ பக்காவாக இருக்குது. இது 3 நாள் ஆச்சு அவங்க எனக்கு அனுப்பி. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. இதில் சின்ன பாக்ஸ் தாங்க. அந்த பாக்ஸில் அவ்வளோ செடிகள் அனுப்பியிருந்தாங்க. என்னென்ன மூலிகை செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு 1 பை 1 எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் பேக்கிங் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ள அந்த மைக்கா கவரு, அந்த கருப்பு கலர் கவரு, அதுக்கு மேலே அந்த நார்மல் கவர் போட்டு நூல் வச்சு தான் கட்டுவாங்க. எதுவுமே டேப் போட்டெல்லாம் ஒட்ட மாட்டாங்க. நம்ம ஈஸியாக நூலை கட் பண்ணி அப்படியே செடியை நம்ம நடவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவங்களோட பேக்கிங் நான் எப்போயுமே சொல்லுவேன், இவங்க பேக்கிங் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன மூலிகை செடிகள், என்னென்ன அழகு செடிகள்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மணி பிளான்ட்டில் ஒரு 3 வெரைட்டி அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரியும், கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் இருக்க மாதிரியும், கொஞ்சம் டார்க் க்ரீன் கலரில் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி, அந்த மாதிரி ஒரு 3 மணி பிளான்ட் அனுப்பியிருக்காங்க. மணி பிளான்ட் நம்ம தண்ணியிலையும் வளர்க்கலாம், அதே மாதிரி மண்ணில் போட்டும் வளர்க்கலாம். அப்புறம் இது ஸ்னேக் பிளான்ட்டில் ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் மாதிரியும் ஒரு ஸ்னேக் பிளான்ட் அனுப்பியிருக்காங்க. அது கொஞ்சம் வளர்ந்து வரட்டும், உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது பெட்ரோனியாவில் வெள்ளை கலர் அது அனுப்பியிருக்காங்க. என்கிட்ட ப்ளூ கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பேபி சன்ரோஸ், அதுக்கப்புறம் சிந்தாமணின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மேரிகோல்டு கொஞ்சம் ரெட் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த செடி ஒரு 2 எண்ணம் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட்டு செம்பருத்தியோட ஒரு செடியும் அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். 3 நாள் கழித்து வந்தோம். அதே முதல் நாள் வந்திருந்தால் இப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்புறம் நாட்டு வல்லாரை கொஞ்சம் கேட்டிருந்தேன். அவங்கக்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அனுப்பியிருந்தாங்க. இது ஒரு அழகு செடி. இது பேர்லாம் எனக்கு தெரியாது. நம்மளுக்கு மூலிகை செடிகள் மேலே மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு. அழகு செடி பேர்லாம் அவ்வளோவா தெரியாது. இது கருப்பு இஞ்சி அதுவும் அனுப்பியிருக்காங்க. என்கிட்ட இருந்துச்சு, இப்போ இல்லை, அதுவும் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் மாயன் கீரை அதுவும் அனுப்பியிருந்தாங்க. ரோஸ்மெரி பிளான்ட்டும் ஒன்று அனுப்பியிருக்காங்க. மண்ணோடையே வச்சு அப்படியே கவர் போட்டு கட்டி அனுப்பியிருக்காங்க. அதை வச்சு பார்ப்போம் எப்படி வளருது அப்படின்ட்டு. ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருக்கு. அப்புறம் ஒரு வெள்ளை கலர் செம்பருத்தி செடி அதுவும் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கிஃப்ட் மாதிரி எனக்கு நினைப்போம், ஆனால் வாங்க மாட்டேன். பட் கிடச்சிருக்கு, வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கவர் ஃபுல்லாமே இலை பிரண்டை, எப்படியோ ஒரு 20-25 கட்டிங்ஸ் மாதிரி, ப்ளஸ் அவங்க நடவு பண்ணி வேர் பிடிச்சிருக்கு, அதையும் சேர்த்தே பறித்து அனுப்பிட்டாங்க. அப்புறம் இது பெரிய நங்கை இதுவும் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இது சிறு ஆடாதோடை அப்படின்னு சொன்னாங்க, சிற்றாடாதோடை அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கனால அதை அப்படியே வச்சுட்டேன். ஆனால் எனக்கு பார்க்குறக்கு பெரிய நங்கை மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இது வேரிகேட்டர் கற்பூரவள்ளி, ஸோ இதுவும் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்துச்சு, ரொம்ப சின்ன செடியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதனால் ஒரு கட்டிங்ஸ் அனுப்பியிருக்காங்க. இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லட்டுங்களா? பக்கா பேக்கிங்க. 2 கவர் போட்டு, 3 கவர் போட்டிருக்காங்க. மேலே ஒரு கவர், கீழே ஒரு கவர், அப்புறம் அந்த சின்ன தொட்டி மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு கவர் போட்டு. இதுதான் சிவப்பு மருதாணி. அவ்வளோ சேஃபாக அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இது விதை போட்டு பார்த்து பார்த்து வளர்த்தாங்களாமா. அதனால் பார்த்து பார்த்து பக்குவமாக வச்சு அனுப்பியிருக்காங்க. சூப்பராக இருக்கு இல்லைங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வளர்த்துருவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு விதைகள் போட்டு அவங்க வளர வச்சுருக்காங்க. அதில் வச்சுருந்த குச்சி தான் உடஞ்சி போச்சு. ஆனால் அந்த செடிக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது. நான் நிறைய செடிகள் உள்ளுக்குள்ளே ஆசைப்படுவேன். பட் எதிர்பார்க்க மாட்டேன். கிடைக்கும்போது கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சிப்பேன். ஏன்னா நான் எதிர்பார்த்தா எதுவுமே எனக்கு நடக்காது. ஆனால் இதெல்லாம் நிறைய மனசுக்குள்ளே நினச்சது எனக்கு அப்படியே நிறைய செடிகள் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பேக்கிங் பார்க்குறக்கும், இவ்வளோ செடிகள் பார்க்குறக்கும் மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய கட்டிங்ஸ் மாதிரியும் வேரோடையும் அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, உங்கள்கிட்ட இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இலைப்பிரண்டை வேரோடையும் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டிங்ஸாகவும் அனுப்பியிருக்காங்க. நம்ம எல்லாம் நடவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தரேன், சரிங்களா? இந்த செடிகள்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக நானும் நடவு பண்ணல. கோகோபீட் பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கோகோபீட்டும் இந்த மாதிரி செம்மண்ணும் கலந்து நடவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்க எடுத்துகிட்டே வராதனால கடைசியில் செம்மண்லேயே கலந்து எல்லாத்தையும் நடவு பண்ணிட்டேன். ரொம்ப செம்மண்ணாக இருக்காது நம்ம வீட்டு மண், கொஞ்சம் செம்மண் மாதிரி இருக்கும். செம்பருத்தி பூ பாருங்களேன், அந்த வெள்ளை கலர் செம்பருத்தி பூ பூவே மலர்ந்துருச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. நான் யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னா அன்பு தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல். உங்களுக்கும் மூலிகை செடிகள், துளசி வகைகள், பிரண்டை வகைகள்லாம் வேணும் அப்படின்னா இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்களோட நம்பர் இந்த ஸ்க்ரீன்லேயே தர்றேன், பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி அவங்களோட கேட்லாக்லேயும் பார்த்தீங்கனாலும் நிறைய ஹெர்பல்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது. நிறைய ஹெர்பல்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறீங்க. என்கிட்ட இல்லாத பிளான்ட்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா நான் 1, 2 அந்த மாதிரி என்னோட யூஸ்க்கு தான் வச்சுருப்பேன். அவங்க சேல்ஸ்க்காகவே நிறைய பிளான்ட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா?